ஸ்தோத்திரம் இயேசுநாதா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் அறுத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே. அலைந்த என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். அம்போவியாவும் படைத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காலே. அம்போவியாவும் படைத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காலே. எம்பராயெல்லாம் ஏந்தீரே, எம்பராயெல்லாம் ஏந்தீரே. நம்பினோர் கொந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீர்தானே
இயேசுநாதா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தேவா நீரொந்த சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவா நீரொந்த சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீதணுகாம மறைவினிலே தீதணுகாதும் மறைவினிலே தேடியோமதடி தங்கிடுவே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடியான் துதியா திருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடியேன் துதியா திருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உம்மை என்றும் என்றும் 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 துதித்திடுவேன். ஆம் தெய்வ பிள்ளையே, கடந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக அல்லேலூயா பிரவேசிக்க செய்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலேயும் தேவன் நம்மை எல்லா தீயோனுடைய அம்புகளுக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்க வேண்டும். அவருடைய சட்டைகளின் மறைவிலே உண்டாயிருக்கக்கூடிய ஆரோக்கியத்தினாலே நிரப்ப வேண்டும். அப்படி தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டுமானால், காத்து வழி நடத்த வேண்டுமானால், தெய்வ பிள்ளையே, கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். கடந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு இருந்தார். அதுபோல இந்த வருடத்திலேயும் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்று. பாருங்கள், யாக்கோபு சொல்லும்போது சொல்லுகிறார், தேவன் என்னோட கூட இருந்து நான் போகிற இந்த வழியிலெல்லாம் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார்.
நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு என்ன செலுத்துவேன்? தசமபாகம் செலுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணினார். அப்படிதான் கடந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தினார், நம்மை காப்பாற்றினார். தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே தேவன் நம்மை துதிக்க செய்தார். அப்படியே இந்த புதிய ஆண்டிலேயும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். மகனே மகளே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்கிறார். நானே உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். உன் தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்லுகிறார். நானே உனக்கு தேவனாய் இருப்பேன் என்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, மாறிடா நேசர் துதி உமக்கே என்கிற பாடலை பாடு. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, மாறிடா நேசர் துதி உமக்கே. தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து என்னாலும் துதித்திடுவோம். தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து என்னாலும் துதித்திடுவோம். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, மாறிடா நேசர் துதி உமக்கே. தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து என்னாலும் துதித்திடுவோம். தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து என்னாலும் துதித்திடுவோம். தூதர்கள் போற்றும் தூயவரே, துதிகளின் பாத்திர தேவரீரே. தூதர்கள் போற்றும் தூயவரே, துதிகளின் பாத்திர தேவரீரே. உந்தனின் சமூகம் ஆனந்தமே, உந்தனை போற்றி புகழ்ந்திடுவோம். உந்தனின் சமூகம் ஆனந்தமே, உந்தனை போற்றி புகழ்ந்திடுவோம். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, மாறிடா நேசர் துதி உமக்கே. தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து என்னாலும் துதித்திடுவோம். தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து என்னாலும் துதித்திடுவோம். வல்லமை ஞானம் மிகுந்தவரே, வையகம் அனைத்தையும் காப்பவரே. வல்லமை ஞானம் மிகுந்தவரே, வையகம் அனைத்தையும் காப்பவரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தவரா, ஆண்டவர் இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். ஆயிரம் பேர்களில் சிறந்தவரா, ஆண்டவர் இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, மாறிடா நேசர் துதி உமக்கே. தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து என்னாலும் துதித்திடுவோம். தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து என்னாலும் துதித்திடுவோம். செய்கையில் மகத்துவம் உடையவரே, இரக்கமும் ஒருக்கமும் நிறைந்தவரே. செய்கையில் மகத்துவம் உடையவரே, இரக்கமும் ஒருக்கமும் நிறைந்தவரே.
பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுடனே பரிசுத்த தேவனை வாழ்த்திடுவோம். பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுடனே பரிசுத்த தேவனை வாழ்த்திடுவோம். ஆதியும் நீரே அந்தமும் நீரே மாறிடாதே துதி உமக்கே. தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். ஆண்டவர் இயேசுவை தொழுதிடுவோம். ஆவியில் நிறைந்து கழித்திடுவோம். ஆண்டவர் இயேசுவை தொழுதிடுவோம். ஆவியில் நிறைந்து கழித்திடுவோம். உண்மையும் நேர்மையும் காத்திடுவே உத்தம தேவனை பணிந்திடுவோம். உண்மையும் நேர்மையும் காத்திடுவே உத்தம தேவனை பணிந்திடுவோம். ஆதியும் நீரே அந்தமும் நீரே மாறிடாதே துதி உமக்கே. தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். ஸ்தோத்திர பலிதனை செலுத்திடுவோம். பாத்திரரவரை உயர்த்திடுவோம். மகிமையும் கனமும் துதிகளையே செலுத்திய தேவனை தொழுதிடுவோம். ஆதியும் நீரே அந்தமும் நீரே மாறிடாதே துதி உமக்கே. தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் தொழுதிடுவோம். ஸ்தோத்திர பலிதனை செலுத்திடுவோம். பாத்திரரவரை உயர்த்திடுவோம். ஸ்தோத்திர பலிதனை செலுத்திடுவோம். பாத்திரரவரை உயர்த்திடுவோம். மகிமையும் கனமும் துதிகளையே செலுத்திய தேவனை தொழுதிடுவோம். மகிமையும் கனமும் துதிகளையே செலுத்திய தேவனை தொழுதிடுவோம். ஆதியும் நீரே அந்தமும் நீரே மாறிடாதே துதி உமக்கே. தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். ஆம் தேவ பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற தேவன் சகல துதிக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரராயிருக்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், பரிசுத்தமுள்ள தேவன், இரக்கமுள்ளவர், தயவு நிறைந்தவர், நீதி உள்ளவர். அல்லேலூயா. வல்லமை உள்ளவர், ஞானம் நிறைந்தவர்,
பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ள வைக்கிறவர். அல்லேலூயா. மகிமை நிறைந்தவர், கிருபை பொருந்தினவர். அவரை நாம் ஆலய பிரகாரங்களிலே புகழ்ந்து பாடி துதித்து மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம் என்றால் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சங்கீதக்காரர் எழுதுகிறார், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய வீட்டில் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள், தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். அப்படியானால் இது கர்த்தருடைய வீடு, இது கர்த்தருடைய ஆலய பிரகாரம். நாம் எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். தேவன் எதிர்பார்ப்பது என்ன? அவரை நாம் துதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அவருடைய விருப்பத்தை இந்த காலை வேளையிலே நாம் நிறைவேற்றுகிறவர்களாக தேவ சமூகத்திலே இந்த புதிய ஆண்டிலே முதல் ஓய்வு நாளின் காலை வேளையிலே அல்லேலூயா, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்து இந்த காலை வேளையை ஆசீர்வாதமாக்கி கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படி ஆலய பிரகாரங்களிலே தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தமும் வைத்திருக்கிறார். அது என்ன? உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினாலே திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்ப்பீர். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு தேவன் தம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினாலே திருப்தி ஆக்குவார் என்று? அவருடைய பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்ப்பார் என்று விசுவாசிக்கிறவர்கள் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலே தேவனுடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து தேவனை மகிமைப்படுத்தி துதிக்கிற தேவ பிள்ளையே, நிச்சயமாகவே தேவன் அவருடைய ஆலயத்தின் நன்மையினாலே சம்பூர்ணத்தினாலே உங்களை திருப்தி ஆக்குவார். அவருடைய பேரின்ப நதியினாலே நீங்கள் தாகம் தீர்க்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அப்படி தேவன் நம்மை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆசீர்வதிக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இம்மட்டும் நம்மை வழி நடத்தின தேவன் இனி வரக்கூடிய நாட்களிலேயும் அவரை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதிக்கிற நம்மை வழி நடத்தி எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு மையாகவே இந்த வருடம் முழுவதும் நலமுடன் நம்மை வழி நடத்தி பலத்தின் மேல் பலனடைய செய்து அவருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படுவதற்கு ஏதுவாக தாங்கி ஏந்தி சுமக்க போகிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயது திரும்ப வால வயது போல் ஆகும் என்று தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்ற தேவன் நல்லவராயிருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யோர்தானை போன்ற துன்பங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருந்தாலும் இயேசுவின் பலன் கொண்டு அவைகளை எல்லாம் கடக்க பண்ணக்கூடியவராயிருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம் என்கிற பாடலை பாடி தேவன் கடந்த வருடமெல்லாம் நம்மை நடத்தினாரே, இந்த புதிய ஆண்டிலேயும் நிச்சயமாகவே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார். அந்த நிச்சயத்தோடு ஜபத்தோடு நாம் இந்த பாடலை பாடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே, கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன்
பாதங்களை கன்மலையின் மேல் நம் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்திய நீதம் நம்மை வழி நடத்தும். நிறுத்திய நீதம் நம்மை வழி நடத்தும். தூய தேவனை நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். அவர் கரத்தை பிடித்து கொண்டே அவர் கரத்தை பிடித்து கொண்டே பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். புது நன்மையால் புது பலத்தால் புது நன்மையால் புது பலத்தால் நிரம்பிய நம் வாயும் திருப்தியாகும். நிரம்பிய நம் வாயும் திருப்தியாகும். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். தாவீது கருளின மாத்திருப்பை சோதர்களாய் வாழ தந்திடுவார். தாவீது கருளின மாத்திருப்பை சோதர்களாய் வாழ தந்திடுவார். எலிசாவை போல் இருமடங்கு எலிசாவை போல் இருமடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம்
நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. கண்மணி போல் கடைசி வரை, கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி போற்றிய பணிந்திடுவோம். தேவ பிள்ளையே, இந்த புதிய ஆண்டிலேயும் நம்முடைய ஜெபம் என்னவாய் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தாவே நீர் எங்களோடு இருக்க வேண்டும், நீர் எங்களோடு இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு இருப்பாரே ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். கிதியோனுக்கு ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்வி ஜெபமாக வெளிப்பட்டது. அவர் ஜெபித்த ஜெபம் என்ன? ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்தால் எங்கள் முற்பிதாக்களின் நாட்களில் நடந்த அற்புதங்கள் எங்கே என்று கேட்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் கர்த்தர் கிதியோனிடம் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற பலத்தோட நீ ஓ, நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று சொல்கிறார். நம்ம இந்த வருடத்திலையும் அப்படி ஜெபிக்கணும். கர்த்தாவே நீர் எங்களோடு இருக்க வேண்டும். முற்பிதாக்களின் நாட்களிலே செய்த அற்புதங்கள் எங்கள் நாட்களிலேயும் இந்த வருடத்திலேயும் நடக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எந்த கடினமான நேரங்கள் வந்தாலும் கர்த்தர் நிச்சயமாகவே அந்த நேரங்களிலெல்லாம் அதிசயங்களை காண செய்வார். அதனாலதான் வாக்குத்தத்தம் காணப்படுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னுடனே கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அது உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியிலே நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. காரணம் என்ன? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருப்பேன். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து புகழ்ச்சிக்குரியவராக, கனத்திற்குரியவராக, மகிமைக்குரியவராக, அற்புதங்களை செய்கிறவராக, வழிநடத்துகிறவராக இருக்க போகிறார். அப்படிப்பட்ட தேவன் அந்த புதிய ஆண்டிலேயும் உங்களுக்கு தேவையான வல்லமையை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா என்கிற பாடலை வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை,
தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மீதோ ஆவியை ஊற்றுவேன் என்று, மாம்சமான யாவர் மீதோ ஆவியை ஊற்றுவேன் என்று, மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே, மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடே, பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடே, வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ, வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, ஏண்டே தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா, ஏண்டே தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. மீட்கப்படும் நாளுக்கென்றே முத்திரையாக ஆவியை தாரும், மீட்கப்படும் நாளுக்கென்றே முத்திரையாக ஆவியை தாரும், பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் மீண்டிடும், பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அது
அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் தலபலவரதபதல ரபகலவரதப சுந்தலபலவரதபதல ரபகலவர தலபலவரதபதல ரபகலவரதப நீலபலவரத எல்லார் மேல் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று தலபலவரதபதல ரபகலவர வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் தலபலவரதபதல ரபகலவரதப நீலபலவரதப தம்முடைய வல்லமையினாலும் தலபலவரதப சபையிலே அவருடைய வரங்கள் வெளிப்படும்படியாகும் தலபலவரதபதல ரபகலவரதப நீலப தம்முடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றுகிறவராய் அந்த இந்த கால வேளையில பெற்றுகள் ஒரு உயிர்ப்பிக்கப்படுகிற நேரத்தை இந்த கால வேளையில ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஒரு ஒவ்வொருடைய வாழ்விலையும் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தெய்வ பிள்ளையே, புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தாவே நீர் எங்களோடு இருக்க வேண்டும் என்கிற ஜபத்தோடு தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வ பிள்ளை, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாயிருக்கும்? பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். தெய்வ பிள்ளையே, கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த யோபுனுடைய வாழ்க்கையின் முடிவு பாக்கியமும் நன்மைக்கு ஏதுவாக இருந்தது. ஒரு தலபலவரதபதலம் எகிப்திலே காணப்பட்ட எபிரேய மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்ததினாலே அவர்களுடைய குடும்பங்களை தேவன் தழைக்க செய்தார். ஒரு தலபலவரதபதலம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற தெய்வ பிள்ளையே, ஒரு தலபல கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார்.
உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஒரு தலபலவரதபதில ரபகலவரதபதிலவே உன் ஜீவியத்தை தழைக்க செய்வார். உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். உன் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார். நன்மையான ஈவுகள் நீ ஆராதிக்கிற தேவனிடத்தில் உண்டு. பரிபூர்ணமான வரங்கள் நீ துதிக்கிற தேவனிடத்தில் உண்டு. அவர் கொடுப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும். ஒரு அவர் உன் வாழ்க்கையிலே கொடுப்பதெல்லாம் நிறைவானதாகவே இருக்கும். ஒரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே விசுவாசிப்போமா? எங்களோடு இருக்கிற தேவன் எங்களுக்கு கொடுப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும். ஒரு தலபலவரதபது நீ அப்படி விசுவாசிப்பாயானால் தேவ மகிமையை காண்பாய். ஒரு தலபலவரதபதுலவே எங்களோடு இருக்கிற தேவன் எங்களுக்கு கொடுப்பதெல்லாம் நிறைவானதாகவே இருக்கும். ஒரு தலபலவரதபதுலவை ஏனென்றால் அவரிடத்தில் நன்மையான ஈவுகள் உண்டு. அவரிடத்தில் பரிபூர்ணமான வரங்கள் உண்டு. ஒரு தலபலவரதபதுலவை ஆகவே இந்த காலை வேளையிலே தெய்வ பிள்ளையே, நீ மனுஷன் மேல அல்ல நம்பிக்கை வைக்க வேண்டியது. நீ மாம்சமானதை அல்ல உன் புயபலமாக்கி கொள்ள வேண்டியது. கர்த்தாவே, என் இருதயம் உம்மை விட்டு விலகாது என்று சொல்லி தீர்மானம் பண்ணு. ஒரு அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு வேதம் சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தங்கள் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் எப்படிப்பட்டவனாயிருப்பானா? சபிக்கப்பட்டவனாயிருப்பானா? ஆனால் மனுஷன் மேல் அல்ல நம்பிக்கை வைக்க வேண்டியது. மாம்சமானதை அல்ல உனக்கு புயபலமாக்கி கொள்ள வேண்டியது. கர்த்தாவே, என் இருதயம் உம்மை விட்டு விலகாது என்று சொல்லி ஒரு கர்த்தரோடு இசைந்து ஜீவிப்பாயானால் அவர் உனக்கு கொடுப்பதெல்லாம் நல்லதாயிருக்கும். அவர் உனக்கு கொடுப்பதெல்லாம் நிறைவுள்ளதாயிருக்கும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஒரு அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. ஆனந்தம் பேரானந்தமே. இந்த காலை வேளையிலே முதலாவது 2025 ஆண்டின் முதலாவது ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஒரு நல்ல தீர்மானத்திற்குள்ளாக கடந்து வரும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். கர்த்தாவே, நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்கள் இருதயம் உம்மை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி கர்த்தரோடு ஒரு நல்ல உடன்படிக்கை செய்து கொள்கிற ஒவ்வொருவரையும் தேவன் இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் தேவனோடு பழகி அவரோடு சமாதானமாய் இருக்க கற்றுக்கொள்வீர்களானால் இந்த புதிய ஆண்டிலேயும் உங்கள் ஜப வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அது தேவ சமாதானம் நிறைந்த ஜீவியமாய் இருக்கும். அபிமெலேக் ஈசாக்கிடம் வந்து சொன்னது என்ன? நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். போன வருடம் அநேகர் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டிலே உங்களை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கர்த்தரோடு இசைந்த வாழ்வு, கர்த்தரோடு பழகி சமாதானமாய் இருக்கக்கூடிய ஜீவியத்தை தேவன் இந்த புதிய ஆண்டிலே ஆசீர்வாதமாக்கி நீங்கள் கர்த்தரோடு செய்து கொள்கிற உடன்படிக்கை உங்களுக்கும் உங்களோடு ஐக்கியப்படுகிற அனைவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட செய்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். எங்கள் இருதயம் ஒருபோதும்
உம்மை விட்டு விலகாது என்று சொல்லி நல்ல தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எலிப்பாசி யோபுவை பார்த்து சொன்னது அதுதான், நீர் அவரோடு கூட பழகி அவரோடு சமாதானமாயிரும், அப்பொழுது உமக்கு நன்மை வரும். மோசேயை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் யாரோடு பழகினார்? தேவனோடு பழகினார். தேவ சமூகத்திலே காணப்பட்டார். சீனாய் மலையின் உச்சியிலே காணப்பட்டார். கர்த்தரோடு பழகிக்கொண்டே இருந்தார். புதிய கற்பலகைகளை பெற்றுக்கொண்டார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த புதிய ஆண்டிலே உன் வாழ்க்கையில புதிய நன்மைகளை நீ அவரோடு பழகி சமாதானமாய் இருப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ள செய்ய தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஒரு என் ஆத்மாவும் சரீரமும் இயேசு ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம் வாசம் செய்யும். ஆம் தெய்வ பிள்ளையே, நம்முடைய தேவன் அவரோடு பழகி சமாதானமாய் இருக்க வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படி இந்த புதிய வருடத்திலே தீர்மானம் எடுத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாகவே அந்த மோசேயை அவரோடு பழக வைத்து சமாதானத்தை அடைய பண்ணி இருந்திருப்பாரே, ஆனால் அந்த யோபுவை அவரோடு பழக வைத்து சமாதானத்தை கண்டடைய செய்திருந்திருப்பாரே, ஆனால் இந்த புதிய ஆண்டிலே தெய்வ பிள்ளையே, நீங்களும் அவரோடு பழகி சமாதானமாக இருப்பதற்கு ஏதுவாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரியான ஜபங்கள் காணப்படும்படியாக செய்து, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழச் செய்து, அவருக்கு பயந்து அவரை விட்டு விலகாத இருதயத்தோடு காணப்பட செய்து, ஒரு தலபலவரதபுதலவே புது நன்மையாலே உங்களையும் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருப்பார். அப்படியே இந்த புதிய ஆண்டை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையில உடைய ஜனங்களை தேவ சமூகத்திலே கொண்டு வந்து கர்த்தர் எங்களோடு இந்த புதிய ஆண்டிலேயும் கூட இருப்பார் என்கிற கர்த்தாவே வெளிப்பாடோடு நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இருந்தார் என்கிற சாட்சி இந்த புதிய ஆண்டிலே கர்த்தாவே நீர் அல்லேலூயா ஏற்படுத்துவீர் என்கிற நிச்சயத்தோடு உம்மோடு பழகி சமாதானமாய் இருந்து ஜபத்தோடு உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்த செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
ஆசீர்வதித்தருளும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஏறெடுக்கிறேன். சாபங்கள் எல்லாம் அகன்று போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.